ஹரஹர நம பார்வதீபதேரஹர மகாதேவாம். திரு அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லுங்கள். இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை 2025. இன்று பௌர்ணமி கிரிவலம் வரும் நல்ல நாள். இன்றைய கிரிவலத்திலே கிரிவலம் தொடங்க இருக்கின்ற முதன்மையான சித்தருடைய பெயர் ஸ்ரீ செல்லப்பிள்ளை சித்தர். இவரது தலைமையிலே கிரிவலமானது இன்று மிக அற்புதமாக நடைபெறும். இதனுடைய பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, பொறுமையாக கேட்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற நல்ல நாள். எப்படி ஒவ்வொருவரும் காலையில் நீங்கள் தூங்கி முழித்தவுடன் எழுந்தவுடன் மனதார உங்கள் தாய் தந்தையரின் பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். அதை பின் தொடர்வதே, அதற்கு பின் நாம் செய்வது எல்லாம் தான் சந்தியாவந்தனம், குரு வந்தனம் மற்றும் இறை வந்தனம். அப்படி ஒரு காலத்திலே நமது அடியார் ஒருவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக, விஷயத்திற்காக ஏதோ ஒரு தனது தாயுடன் சண்டையிட்டு விட்டு வாராவாரம் நமது வாத்தியார் செய்த நாம சங்கீர்த்தன பஜனைக்கு வந்தார். அப்படி உள்ளே வந்த பிறகு நமது வாத்தியாரை பார்த்து ரொம்ப பணிவாக, ஓம் வாத்தியாரே என்று வணக்கம் செலுத்தி அமைதியாக அமர்ந்தார். அப்படி அவரை பார்த்த நமது வாத்தியார், அம்மாவுடெல்லாம் சண்டை போடாதீங்க சார், அம்மாவிடம் பணிவாக இருந்து தேவையான பணிவிடைகளை பண்ணுங்க, அதுதான் இந்த ஜகத்துக்கே அன்னையான ஆதிபராசக்தியை ஒரு துளி அளவேனும் புரிஞ்சிக்க மிகவும் உதவும் முதல் ஸ்டெப் அதுதான் என்று கூறினார். இதை கேட்டதும் அந்த அடியாருக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிட்டு தான் செய்த தவறை உணர்ந்து தன்னை திருத்தி கொள்ள உடனடியாக நடவடிக்கை செய்தார். அது அப்படியே நடந்தார். ஆகவே ஒவ்வொருவரும் தனது தாய் தந்தையிடம் மிகுந்த அன்போடு இருந்து வேண்டிய பணிவிடைகளை, உபகாரங்களை செய்து இறுதி காலம் வரையில் அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியம். குறிப்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்போரை மிகுந்த கவனத்தோடு பாதுகாத்து வருதல் வேண்டும். ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைவதற்கு இது ஒரு முதல் அடிப்படையான தகுதியாகும். அவரவரின் அன்னைக்கு ஏற்பட்ட நோய்களுக்கான தீர்வை தந்து அருள்வதே. இப்போ இன்னைக்கு வருகின்ற கிரிவலத்திலே தன்னுடைய அன்னைக்கு ஏற்பட்ட நோய் ஏதாவது இருந்தால் உடனடியாக தீர்வதற்கான இந்த மாத பௌர்ணமி கிரிவலம் செய்யும் பொழுது வருகின்ற முதல் சித்தர் ஸ்ரீ செல்லப்பிள்ளை சித்தர். இவரது மகிமை என்ன? தங்களது பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி ஒரு நல்ல அடியாராக வளர்த்த தாய் தந்தையருக்கு அற்புதமான பித்ருலோகம் ஒன்று உண்டு. அதுவே சாத்விக பூதமண்டல பித்ருலோகம். அந்த லோகத்திலிருந்து வந்து இந்த மாத பௌர்ணமியிலே கிரிவலம் ஆற்றுபவரே ஸ்ரீ செல்லப்பிள்ளை சித்தர். திரு அண்ணாமலையிலே வாழ்ந்து வந்த இவர் தனது தாய்க்கு வேண்டிய எல்லா விதமான பணிவிடைகளை எல்லாம் நாள் முழுவதும் செய்து வருவார். இப்படி பணிவிடைகளை செய்யும் போது நாவில் மனசிலே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ எனும் நாமத்தை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பார். அவரது தாய்க்கும் இறுதி காலங்களில் தனது செவியால் அந்த அருணாச்சல சிவ என்னும் நாமத்தை கேட்டு 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 அண்ணாமலையாரின் நினைவிலேயே உயிர் பிரியும் பாக்கியம் கிட்டியது. இதெல்லாம் நடந்த ஒன்று. இப்படி நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஸ்தலம் என்பதால் தனது தாய்க்கு உயர்ந்த சிவகதியை பெற்றுத்தந்த தவப்புதல்வனாரார். அப்படியானார் இந்த சித்தர். 1000 கோடி முறை அருணாச்சல சிவ சப்தாட்சரத்தை ஓதியதாலும், அந்த சப்தம் என்கின்ற சிவநாம ஒளியை ஓதியதாலும் மற்றும் தாய்க்கு முக்தியை பெற்று தந்ததாலும் அதீத சாத்வீக பூத மண்டல பித்ருலோகத்தில் உள்ளவர்களை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் மேல் உலக பதவியும் இந்த சித்தருக்கு கிட்டியது. எவன் ஒருவன் தனது பெற்றோர்களை பேணி காத்து தான தர்மங்களை எல்லாம் செய்து ஆற்றி ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தன்னலமற்று வாழ்கின்றானோ அவனே உண்மையில் ஆண்டவனுக்கு பிரியமான செல்ல பிள்ளை. சாத்வீக பூத மண்டல பித்ருலோகத்திலே உள்ளவர்களை மேலும் உன்னத நிலைகளுக்கு கொண்டு செல்லவும் பூலோகத்தில் உள்ள தாய்மார்களின் ஆரோக்கியம் மேலோங்கி தெய்வீக காரியங்கள்
ஈடுபடுத்துவதற்கும் இந்த சித்தர் இந்த மாதத்திலே கிரிவலத்தை நமக்காக ஆற்றுகின்றார். அருணாச்சல சிவ எனும் நாமத்தை தனது சீடர்களோடு சேர்ந்து நாம சங்கீர்த்தனமாக 10 கோடி முறை, அதாவது ஜெபபதித்த கொடி, அந்த ஜபத்தை பதித்தபடி, ஜபத்தை சொல்லியபடி இந்த கிரிவலத்தை ஆற்றி முடிக்க இருக்கின்றான். நீங்கள் அடியார்களுக்கான கிரிவல முறையை பார்ப்போம். புதிய வஸ்திரங்களை வாங்கி அவரவரின் தாயிடத்தோ அல்லது அவருடைய குடும்பத்தில் தாய் ஸ்தானத்தில் உள்ளவர்களிடம் அதனை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்ற பிறகு ஏழைகளுக்கு திரு அண்ணாமலை பூமியிலே தானமாக அளிக்க வேண்டும். நமச்சிவாய கவிராயர் இயற்றிய உலகம்மை அந்தாதி அல்லது உலகம்மை பதிகம் ஆகிய ஸ்லோகங்களை பாராயணம் செய்து கொண்டே கிரிவலம் ஆற்றுதல் வேண்டும். இதனை புத்தகமாகவோ அல்லது அச்சடிக்கப்பட்ட காகிதமாக பக்தர்களுக்கு கொடுத்து அவர்களை படிக்க சொல்வது மிக மிக விசேஷம். இந்த மாத பௌர்ணமி கிரிவல பலன்கள் இதை பாருங்கள். இந்த மாத பௌர்ணமி கிரிவலத்தில் தாய்மார்கள் பல நன்மைகளை அடைகிறார்கள். அவை என்ன என்ன பார்ப்போம். சளி, இருமல், ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல தீர்வை மிக விரைவாக தரும் நல்ல நாள். நீண்ட நாட்களாக அவதி தரும் நோய்களுக்கான காரணத்தை அறிய செய்து குணமடைய செய்யும் அற்புத நல்ல நாள். 3, நீண்ட நாட்களாக வேலை செய்யாத மருந்து மாத்திரைகள் உடனடியாக வேலை செய்ய தொடங்கிவிடும் நாள். 4, தாய்மார்களின் மனதில் உள்ள உடல் நிலை சம்பந்தமான கவலைகள் நீங்கி நல்ல தெளிவு ஏற்படும். 5, இப்பலன்களை பெற தாய்மார்களோ அல்லது அவர்களது பிள்ளைகளோ இந்த கிரிவலத்தை ஆற்றிடலாம். இறந்த தாய்மார்களுக்கும் நல்ல கதியை மேல் உலகில் பெற்றுத் தருவதற்கு இந்த இன்றைய 6/10/2025 திங்கட்கிழமை கிரிவலம் நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் வசந்தத்தையும் தரும். இப்படி தாய் இருப்பவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் இறந்து போன தாய்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு சேவையானது இன்றைய கிரிவலத்தில் நீங்கள் கை நிறைய மனம் நிறைய கண்கூடாக பெறுகின்ற நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.